மாசி புட்டு தேங்காய் பாலோடு சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதோட அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வார்த்தையால் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு அரிசி மாவில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா விரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். புட்டு பம்பில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். புட்டு பம்பில் பண்ண முன்னாடி என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறணும் தண்ணியை. அதுக்கப்புறமா புட்டு வந்துட்டு மாவு வந்து ரெடியானதுக்கப்புறமா பாதிக்கு பாதி, அதாவது அந்த பம்பில் வந்து பாதிக்கு பாதி போட்டுட்டு மூடி வச்சிடணும். புகை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். புகை வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு பேலன்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக மேலே வரைக்கும் நிரப்பிட்டு திருப்பி மூடி வச்சோம் அப்படின்னா புகை வந்தோடனே ரெடி ஆயிரும். அவ்வளோதான். அது எடுக்கும் போது ரொம்ப ஈஸிங்க. தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சல்லுன்னு வலிக்கிட்டு வந்துடும். சூப்பராக இருக்கும். அது எடுக்கிறது தான் வந்துட்டு ஹைலைட்டே. புட்டு அதிகமாக தேங்காய் பால் உறிஞ்சிரும். அதனால் அதிகமாகவே தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பிடணும் வந்துட்டு சாப்பிடும் போது நிறைய தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா கொலன்னு அந்த சாப்பாடோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மாசி வந்துட்டு எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மாசி வந்துட்டு நம்ம கைப்பிடி அளவு வரமிளகாய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டையும் கொரப்பாக உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாசியும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தேங்காய் பாலை ஊற்றி மாசியை வச்சு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அடடடடா செம்ம சூப்பராக இருக்கும். திருப்பி வந்துட்டு எனக்கு சாப்பிடும் போல் இருக்குது. நேற்று தான் சாப்பிட்டேன். திருப்பியும் எனக்கு பார்த்தா வாய் ஊறுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.